Hi students, நம்ம இன்னைக்கு வந்துட்டு நியூ சாப்டர் பார்க்க போகிறோம். சிவிக்ஸில் 4th சாப்டர் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ. ஸோ இந்த சாப்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஜாகிரஃபியில் 5th சாப்டர் அதாவது ஹசார்ட்ஸ் சாப்டர் பார்த்தோம். ஸோ அதோட நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம வந்துட்டு இந்த சாப்டர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 189. ஸோ அதோட ஃபஸ்ட்டு இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தலாம். அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹியூமன் ரைட்ஸ் ஆர், அதாவது ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன. அண்டர்ஸ்டாண்ட் பிட்வீன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரைட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்குறோம். நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன் ரைட்ஸ் பிலாங் டு எவ்ரிபடி. எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸை பற்றி என்னென்ன ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குன்னு பார்க்க போகிறோம். Appreciate the meaning and significance of Universal Declaration of Human Rights 1948. அதாவது 1948 வந்துட்டு 1948ல் இந்த யூனிவர்சல், அதாவது யூனிவர்ஸுக்கு வந்துட்டு இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு டிக்ளேர் பண்ணாங்க. அதோட மீனிங் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 4 ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவ்ரிபடி இஸ் பார்ன் ஈக்குவல். அதாவது எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே பிறந்தது வந்து நம்ம எல்லாருமே ஆல் ஆர் ஈக்குவல். ஈச் இண்டிவிஜுவல் இன் த வேர்ல்டு ஹேஸ் த ரைட் டு லீட் எ டிக்னிஃபைட் லைஃப் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் சாய்ஸ். அதாவது இந்த வேர்ல்டு இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரைட் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்துட்டு வாழ்கிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குங்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் சொசைட்டி. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு யாருக்கு ரிலேட் ஆகிருக்கு, சொசைட்டிக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ரிலேட்டாக இருக்கிறதா வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமன் ரைட்ஸ் டினோட்ஸ் ஆல் தோஸ் ரைட்ஸ் தட் ஆர் இன்ஹெரிட்டட் அண்ட் என்ஷோர் தட் வி லிவ் ஆஸ் எ ஃப்ரீ பீப்புள் அண்ட் எக்ஸசைஸ் அவர் சாய்ஸஸ். அதாவது ஹியூமன் ரைட் வந்துட்டு என்ன டினோட் பண்ணுதுன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன என்ஷோர் பண்ணுதுன்னா, நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு இந்த வேர்ல்டில் இந்த கண்ட்ரியோ ஒரு நேஷனில் இருக்கலாம் அண்ட் நம்ம சாய்ஸஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழலாம் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு டினோட் பண்ணுது. த ஸ்டேட்ஸ் ரோல் இஸ் டு என்ஷோர் தட் பீப்புள் ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ். அதாவது ஒரு ஸ்டேட்டோட ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணுறது ஒரு ஸ்டேட்டோட ரோலாக இருக்குது. இதை வந்துட்டு இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன. ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ரைட்ஸ் தட் இன்ஹெரிட்டட் டு ஆல் ஹியூமன் பீங்ஸ் ரெகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ், செக்ஸ், நேஷ்னாலிட்டி, எத்னிசிட்டி, லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜன். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு பொதுவானது. எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன், அதாவது அவங்களோட ரேஸோ இல்லாட்டி அவங்களோட நேஷ்னாலிட்டியோ அவங்களோட லாங்குவேஜோ அவங்களோட ரிலீஜன், ஸோ இதை பேஸ் பண்ணி எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரைட்டு தான் வந்துட்டு ஹியூமன் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் இன்க்ளூட் ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி அண்ட் டார்ச்சர், freedom of opinion and expression and fair trial, the right to live life, work and education. ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதான், ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி அண்ட் டார்ச்சர், அதாவது அடிமைத்தனம்னு சொல்கிறாங்க, அது ஸ்லேவரி. எந்த விதமான டார்ச்சர், ஸோ இதுக்கு இந்த ரெண்டுத்துலேயும் வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. அவங்களோட ஒப்பீனியனை வந்துட்டு சொல்கிறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது. அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. நெக்ஸ்ட் அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் அண்ட் அவங்க என்ன படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னென்னா, இட் இஸ் த ரைட் இன்ஹெரிட்டட் டு ஆல் ஹியூமன் பீங்ஸ் ரெகார்ட்லெஸ் ஆஃப் எனி ரேஸ், நேஷ்னாலிட்டி, செக்ஸ், எத்னிசிட்டி, லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜன். அதாவது ஹியூமன் ரைட்டுங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு பொதுவானது, எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் அப்படிங்கிறாங்க. வேர் டு ஹியூமன் ரைட்ஸ் கம் ஃப்ரம். அதாவது ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு எங்கேருந்து வந்தது. எ செட் ஆஃப் பேசிக் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் ஹேஸ் டீப் ரூட்ஸ் இன் யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். ஸோ இந்த ரைட்டும் இந்த ஃப்ரீடத்துக்கும் இருக்கக்கூடிய டீப்பான ரூட் என்ன, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் இந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. ரிட்டன் ப்ரொசஸ் ஆஃப் ஹியூமன் ரைட் டாக்குமெண்ட்ஸ். அதாவது ஹியூமன் ரைட்ஸ் டாக்குமெண்ட்ஸுக்கு ரிட்டனாக இருக்கக்கூடியது என்னென்ன. த மேக்னா கெராட்டா ஆஃப் 1215, அதாவது இங்கிலாண்டோட இது மேக்னா கெராட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேவ் பீப்புள் நியூ ரைட்ஸ் அண்ட் மேட் த கிங் சப்ஜெக்ட் டு த லா. அதாவது வந்துட்டு பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு நியூ ரைட்ஸை கொடுக்குறோம், அதே மாதிரி அந்த
பீப்புளை ரூல் பண்ணக்கூடிய கிங் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், லாக்கு கீழே வந்துட்டு அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு அந்த மெக்னா கரெக்டாக சொல்கிறாங்க. த பெட்டிஷன் ஆஃப் ரைட் 1628, அதாவது பெட்டிஷன் ரைட் 1628, அதாவது இங்கிலாண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா செட் அவுட் த ரைட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு உண்டான ரைட்டை வந்துட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹெபியஸ் கார்பஸ் ஆக்ட் ஆஃப் 1679, an act for the better securing liberty of the subject. ஒரு இண்டிவிஜுவலோட பெட்டரான செக்யூரிட்டிக்கு கொடுக்கக்கூடிய ரைட் தான் வந்துட்டு ஹெபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஆக்ட் எப்போ வந்துச்சு 1679 வந்தது. த இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் 1689 செட் அவுட் சர்டன் பேசிக் சிவில் ரைட்ஸ், அதாவது பீப்புள்ஸுக்கு வந்துட்டு ஒரு பேசிக்கான சிவில் ரைட்ஸை வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிட்டன் ப்ரெக்கோசஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4. 5th என்ன சொல்கிறாங்கன்னா த ஃப்ரெஞ்ச் டிக்ளரேஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் 1789, எ டாக்குமெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஸ்டேட்டிங் தட் ஆல் தி சிட்டிசன்ஸ் ஆர் ஈக்குவல் அண்டர் த லா. ஸோ இது ஒரு டாக்குமெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு ஃப்ரான்ஸோட டாக்குமெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா சிட்டிசனும் வந்துட்டு ஈக்குவல், லாக்கு முன்னாடி எல்லாருமே ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பில் ஆஃப் ரைட்ஸ் 1791 என்ன சொல்கிறாங்கன்னா சேஃப்கார்ட்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ், அதாவது ஒரு சிட்டிசனோட ரைட்டை வந்துட்டு நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிட்டன் ப்ரெக்யூஸ், அதாவது ஹியூமன் ரைட்ஸோட ரிட்டன் டாக்குமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மெக்னா கரெக்டால் பீப்புள்ஸுக்கு வந்துட்டு ஈக்குவலான ரைட்டை கொடுக்கணும். அதே மாதிரி அந்த பீப்புளை ரூல் பண்ணக்கூடிய கிங்கு வந்துட்டு அதுக்கு கீழே அந்த ரைட்ஸ் எல்லாம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா லாக்கும் அவன் வந்துட்டு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க மெக்னா கரெக்டால். நெக்ஸ்ட்டு பெட்டிஷன் ஆஃப் ரைட் 1628 என்ன சொல்கிறாங்கன்னா பீப்புள்ஸுக்கு வந்துட்டு எல்லா விதமான ரைட்ஸையும் வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷன் ரைட்டில் சொல்கிறாங்க. ஹெபியஸ் கார்பஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு இருக்க ஒரு இண்டிவிஜுவல் இருக்கானா அவனுக்கு ஒரு பெட்டரான செக்யூரிட்டியை வந்துட்டு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெபியஸ் கார்பஸில். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட் 1689 என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹியூமனுக்கு வந்துட்டு பேசிக்கான சிவில் ரைட்ஸை வந்துட்டு கொடுக்கணுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் 1789, அந்த டாக்குமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசனுமே ஈக்குவல் லாக்கு முன்னாடி, அதாவது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பில் ஆஃப் ரைட்ஸ் 1791 என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது சிட்டிசனோட ரைட்ஸை வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸோட ஃபஸ்ட், அதாவது ரிட்டன் ப்ரெக்யூசஸ், அதாவது ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு த பர்த் ஆஃப் யுனைடெட் நேஷனோட பர்த். த ஐடியா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எமர்ஜ் ஸ்ட்ராங்கர் ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார், அதாவது வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்போ வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் அந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷனாக வந்துட்டு எடுத்தாங்க. திஸ் வார் லீட் டு அன்இமேஜினபிள் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது வந்துட்டு இந்த செகண்ட் வேர்ல்டு வந்து எதுக்கு ரிலீட் பண்ணிச்சு, எதுக்கு வழிவகுச்சுன்னா ஒரு வயலேஷன், ஹியூமன் ரைட்ஸோட வயலேஷனுக்கு வந்து ஒரு அன்இமேஜினபிள், அதாவது யோசித்து பார்க்க முடியாத வயலேஷனுக்கு வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து வந்தது இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில். டியூரிங் த டைம்ஸ் ஆஃப் வார் human lives lost its value and those affected by the war had to struggle till the end of their life. அதாவது வந்துட்டு இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஹியூமன் அந்த வேர்ல்டு வாரில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களோட அவங்களோட லைஃப் எல்லாமே வேல்யூ லாஸ்ட் ஆச்சு. அண்டு யார் யார் அந்த வேர்ல்டில் அஃபெக்ட் ஆனாங்களோ அவங்க வந்துட்டு அவங்களோட லைஃபோட எண்டு வரைக்கும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாகவே இருந்தது. Atrocities during Second World War made clear that previous efforts to protect individual rights from government violations were inadequate. அதாவது வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ நடந்த இந்த அட்ராசிட்டிஸ் வந்துட்டு என்ன ஒரு கிளியராக ஒன்று சொல்லிச்சுன்னா முன்னாடி எடுத்த ஒரு இண்டிவிஜுவல் ரைட்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண முன்னாடி எடுத்த எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு பத்தாது, இன்அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு. The right of man were prevented or eliminated in several parts of the world due to several factors. அதாவது ஒரு மேனோட ரைட்டை வந்துட்டு எலிமினேட் பண்ணாங்க, இல்லாட்டி ப்ரிவெண்ட் பண்ணாங்க. அதாவது வேர்ல்டில் இருக்கக்கூடிய செவரல் பார்ட்ஸில் வந்துட்டு ஒரு மேனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு தவிர்க்கிறாங்க. எதனால செவரல் ஃபேக்டர்ஸ், சில காரணங்கள்னால. It is improved that the government of some countries alone could not protect human rights. அதாவது வந்துட்டு சில கண்ட்ரிஸ் வந்துட்டு ப்ரூவ் பண்ணாங்க, அதாவது ஹியூமன் ரைட்ஸை அவங்க ப்ரொடெக்டே பண்ணலை. People want to ensure that never again would anyone be unjustly denied life,
ஃப்ரீடம், ஃபுட், ஷெல்டர் அண்ட் நேஷ்னாலிட்டி. ஸோ பீப்புளுக்கு முக்கியமாக என்ன இதாச்சுன்னா அவங்களுக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடந்து அவங்களோட லைஃபு, அவங்களோட ஃப்ரீடம், அவங்களோட ஃபுட்டு, அவங்களோட ஷெல்டரை வந்துட்டு அவங்க இழந்துடக்கூடாது. முக்கியமாக அவங்களோட நேஷ்னாலிட்டியை வந்து அவங்க இழந்துடக்கூடாதுன்னு நினச்சாங்க. These voices played a critical role in the San Francisco meeting in which the United Nations Charter was drafted in 1945. ஸோ அப்படி நினச்ச பீப்புளோட வாய்ஸஸ்லாம் வந்து ஒரு கிரிட்டிக்கல் ரோலுக்கு வந்தது. எப்படின்னா வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு மீட்டிங் நடக்குது. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்துட்டு இந்த யுனைடெட் நேஷன் சார்ட்டர் வந்துட்டு என்ன டிராஃப்ட் பண்ணுறாங்க, இந்த பிரச்சனை, இந்த ப்ராப்ளத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க 1945. At this juncture, an international body, the United Nations Organization, which was established on 24th October 1945, took up the issue. ஸோ வந்துட்டு அப்போ அந்த ஜங்ஷனில் வந்துட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அதாவது ஆஃப்டர் வேர்ல்டு வார்க்கு 1க்கு அப்புறம் ஆரம்பித்தது வந்துட்டு த லீக் ஆஃப் நேஷன் ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு அதோட ஸ்டேபிளாக இருக்க முடியல. ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஆரம்பித்தது வந்துட்டு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1945 24th அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த இஷ்யூ, இந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் தீம் இன் ஆல் யூஎன் பாலிசிஸ் and programs in the areas of peace and security, development, humanitarian assistance and economic and social affairs. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அதாவது வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா யூஎன் பாலிசிஸ்லேயும் வந்துட்டு அவங்க கொண்டு வர பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸில் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான தீமாக இருந்தது. எந்தெந்த ஏரியாஸ்னால் பீஸையும் செக்யூரிட்டியும் கொண்டு வரக்கு, நெக்ஸ்ட்டு டெவலப் பண்ணுறக்கு, நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா இந்த ஏரியாஸ்லாம் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது அந்த தீம் வந்துட்டு ரொம்பவே முக்கியமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு பர்த் ஆஃப் யுனைடெட் நேஷன். நெக்ஸ்ட் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது யூடிஹெச்ஆர் அப்படின்னா என்ன? ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன் இஸ் த கிரியேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் லா. அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் யூஎன்ஓட ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸை வந்து கிரியேட் பண்ணதா அப்படிங்கிறாங்க. டு அட்வான்ஸ் திஸ் கோல் த யூஎன் எஸ்டாப்ளிஷ்ட் ஏ கமிஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ். அதாவது இந்த கோலை வந்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக யூஎன் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸுக்குன்னு ஒரு கமிஷனை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. த கமிஷன் கைடட் பை த எலினர் ரோஸ்வெல்ட், அதாவது வந்துட்டு அப்போ இருந்த யூஎஸ் பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் டி ரோஸ்வெல்ட்டோட ஒய்ஃப் தான் இவங்க. அவங்களோட லீடர்ஷிப்பில் வந்துட்டு இது பண்ணாங்க. ஃபோர்ஸ்ஃபுல் லீடர்ஷிப் கேப்சர் த வேர்ல்ட்ஸ் அட்டென்ஷன்ஸ். அவங்களோட லீடர்ஷிப் எப்படி இருந்ததுன்னா வேர்ல்டோட எல்லா விதமான அட்டென்ஷன்ஸையும் அவங்க பக்கம் ஈர்த்துச்சு. Finally, the Universal Declaration of Human Rights was adopted by UN General Assembly in 1948. ஃபைனலாக வந்துட்டு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது யூடிஹெச்ஆரை வந்துட்டு அடாப்ட் பண்ணிடுறாங்க யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் 1948. இட் இஸ் எ மைல்ஸ்டோன் டாக்குமெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அதாவது ஹியூமன் ரைட்ஸ் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இது மைல்ஸ்டோன் ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறாங்க. The declaration was proclaimed by the UN General Assembly in Paris, France on 10th December 1948. அதாவது இந்த டிக்ளரேஷன் எப்போ வந்துட்டு சொல்கிறாங்கன்னா யூஎன் ஜென்ரல் அசம்பிளி, அதாவது பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் நடந்த யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் 10th December 1948 இதை டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் எவ்ரி இயர் 10th December இஸ் அப்சர்வ்ட் அஸ் ஹியூமன் ரைட்ஸ் டே. அதாவது வந்துட்டு இதை நினைவூட்டுற விதமாக வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் December 10th வந்துட்டு நம்ம என்னவாக கொண்டாடுறோம், ஹியூமன் ரைட்ஸ் டேவாக கொண்டாடுறோம். அண்ட் இட் இஸ் ரெகுலர் அப்சர்வன்ஸ் கமன்ஸ்டு ஃப்ரம் த 1945. அதாவது ரெகுலராக இது எப்போ இருந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோன்னா 1950 இதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மாடர்ன் இன்டர்நேஷ்னல் மேக்னா கரெக்டா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மாடர்ன் இன்டர்நேஷ்னல் மேக்னா கரெக்டா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Its principles have been incorporated into the constitutions of more than 185 nations. அதாவது இந்த யூடிஹெச்ஆரோட பிரின்சிபல்ஸை வந்துட்டு அவங்க கான்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நேஷன்ஸ்லாம் மோர் தென் 185 நேஷன்ஸில் அவங்க கான்ஸ்டிடியூஷன்ஸில் வந்துட்டு இந்த ஹியூமன் ரைட்ஸை வந்துட்டு இன்கார்பரேட், அதாவது உள்ளே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. UDHR has been translated into more than 500 languages. ஸோ இந்த UDHR வந்துட்டு இந்த டிக்ளரேஷன் வந்துட்டு 500 லாங்குவேஜஸில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க.
இட் இஸ் த மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் டாக்குமெண்ட் இன் த வேர்ல்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லேயே அதிகமாக டிரான்ஸ்லேட் பண்ண டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா இந்த UDHR தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு UDHR. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த வேல்யூ. அதாவது ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு 3 வேல்யூஸை வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிக்னிட்டி, செகண்ட் ஒன் இஸ் ஜஸ்டிஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஈக்குவாலிட்டி. டிக்னிட்டி என்னென்னா த ரைட் டு லைஃப், த ரைட் டு இன்டெகிரிட்டி, the prohibition of enforced labor, slavery and regarding degrading punishment. அதாவது வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு அவங்களோட லைஃப்பை வாழ்றதுக்கு வந்துட்டு ஃபுல் ரைட் இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு ஒரு ஃபுல் ரைட் இருக்குது. அண்ட் ப்ரொஹிபிஷன் அதாவது என்ஃபோர்ஸ் லேபர், ஒருத்தர் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி எந்த வேலையும் ஒரு லேபரரை வந்துட்டு பண்ணக்கூடாது, அதுக்கு வந்துட்டு ப்ரொஹிபிஷன் இருக்குது. அதே மாதிரி ஸ்லேவரிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா த ரைட் டு ஃபேர் ட்ரையல், proportional punishment to the crime, the right not be trialed more than once for the same time. அதாவது வந்துட்டு ப்ரொப்போர்ஷனல் ஒரு க்ரைமுக்கு வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலான பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும். அந்த ரைட் வந்துட்டு அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு இது இருந்ததுன்னா அந்த ரைட்டை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஒன்று அல்லது அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளால் அதுக்கு வந்துட்டு ட்ரையல் அதுக்கு அந்த அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடாது அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவாலிட்டி எல்லாத்துக்கும் தெரியும். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன், அவங்களோட ரேஸு, அவங்களோட ரிலீஜனை பேஸ் பண்ணியோ, அவங்களோட ஜெண்டரை பேஸ் பண்ணியோ, இல்லாட்டி அவங்களோட ஏஜை பேஸ் பண்ணி, இல்லாட்டி அவங்களோட எபிலிட்டி டிசபிலிட்டி பேஸ் பண்ணி எந்த வித டிஸ்கிரிமினேஷனும் கொடுக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது காமன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு 3 வேல்யூஸை பேஸ் பண்ணி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிக்னிட்டி, செகண்ட் ஒன் இஸ் ஜஸ்டிஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த ஹியூமன் ரைட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? இன்ஹெரிடன்ட். தே ஆர் நாட் கிராண்டட் பை எனி பர்சன் ஆர் அத்தாரிட்டி. இந்த ஹியூமன் ரைட்ஸை வந்துட்டு ஒரு பர்சன்ட்டோ ஒரு அத்தாரிட்டினால கிராண்ட் பண்ண முடியாது. அது அவங்களுக்கா இருக்கக்கூடிய ஒரு ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல். They are fundamental rights because without them the life and the dignity of man will be meaningless. அதாவது வந்துட்டு இந்த ஹியூமன் ரைட் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டலான ரைட்டு. ஏன்னா வந்துட்டு இந்த ஹியூமன் ரைட் இல்லாமல் ஒரு மேனோட லைஃப் வந்துட்டு மீனிங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு inalienable. They cannot be taken away from the individual. ஒரு இண்டிவிஜுவல்னால அதை வந்துட்டு யாருனாலையும் வந்துட்டு ஒருத்தரோட ஹியூமன் ரைட்ஸை வந்துட்டு எடுத்துட முடியாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டிவிசிபிள்னு பார்க்கும்போது they can't be denied even when other rights have already been enjoyed. அதான் வந்துட்டு ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸை வந்துட்டு யாருனாலே அதை வாங்க முடியாது. ஈவன் அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரைட் இருந்தாலும் ஹியூமன் ரைட்ஸை வந்துட்டு யாருனாலே வாங்க முடியாதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் யூனிவர்சல். அதாவது இது வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏர்த்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவலான ரைட் அப்படிங்கிறாங்க. தே ஆர் யூனிவர்சல். தே அப்ளை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஒன்ஸ் ஆரிஜின் ஆர் ஸ்டேட்டஸ். தே ஆர் என்ஃபோர்ஸபிள் வித்தவுட் நேஷ்னல் பார்டர். அதாவது வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவல் தான். அவங்க எங்கே பிறந்தாங்க அவங்களோட ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி இல்லை. இது வந்துட்டு எல்லாத்துக்குமே இந்த ரைட்ஸ் வந்துட்டு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. Next, interdependent. They are interdependent because the fulfillment or exercises of one human right cannot be had without the realization of the other. அதாவது interdependent. ஸோ இன்டர்டிபெண்ட் அதாவது வந்துட்டு அந்த ஹியூமன் ரைட்ஸ்குள்ளே நிறையா ரைட்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு யாருனாலையும் எந்த சூழ்நிலையிலையும் வந்துட்டு திருப்பி வாங்கிட முடியாது. அதான் சொல்கிறாங்க தே ஆர் இன்டர்டிபெண்ட் பிகாஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஒன் ஹியூமன் ரைட் கேனாட் பி ஹேட் வித்தவுட் த ரியலைசேஷன் ஆஃப் அதர். இன்னொருத்தரோட நிதி இல்லாமல் ஒருத்தரோட ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன, அதோட வேல்யூஸ், அதாவது வந்துட்டு அது எப்படி அது பேஸ்ட் ஆன் 3 வேல்யூஸை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு எப்படி ஆரிஜின் ஆச்சு, அதோட ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன, ஹியூமன் ரைட் கமிஷன்னா என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.